ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு சட்னிங்க. எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு நைட்டு ஃபுல்லாக கொள்ளு ஊறணுங்க. ஊறினதுக்கு அப்புறமா ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். மஞ்சத்தூள், தக்காளி, விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேங்க. இதெல்லாம் போட்டு 4 விசில் விட்டுக்கலாங்க. பாருங்கள், 4 விசில் விட்டாச்சு. எடுத்து பார்த்தா நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரோஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா கொள்ளு தண்ணி மட்டும் தனியாக இருத்துக்க போகிறோங்க. பாருங்கள், இருத்தாச்சு. கொள்ளு தனியாக, கொள்ளு தண்ணி தனியாக இருக்குது. 2 தக்காளி கொள்ளு சட்னிக்கு, மீதி எல்லாம் ரசத்துக்குங்க. கொள்ளு ரசம் வச்சா சூப்பராக இருக்கும். இதோடைய ரெசிபி உங்களுக்கு கூடி சீக்கிரம் வருங்க நம்ம ரோஸ் கார்டன் சேனலில். ஓகே, இப்போ இது ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சீரகம், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வறுபடட்டும். நல்லா வறுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 7 பல்லு பூண்டு, 4 வரமிளகாய், 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. இது கண்ணாடி பழம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இது தாங்க கொள்ளு சட்னிக்கு வாசத்தையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இது நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி கப்புக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். பாருங்கள், மிக்ஸி கப்புகளை மாற்றி அரைச்சிக்கலாம். இப்போ இதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரோஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ உப்பு போட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இது கொள்ளு ஆறிடுச்சு. அதையும் இதோட ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொள்ளு தண்ணி ஊற்றி பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பதத்துக்கு இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், அரைச்சிட்டேன். இது சாப்பாட்டோடனா வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடி சீக்கிரம் உங்களுக்கு ரோஸ் கார்டன் சேனலில் ரச வீடியோவும் போடுறேன், கொள்ளு ரசம்.